எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் உஷா. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். எனக்கு தொடவலி காரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். 2 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அதே சமயத்தில் எனக்கு சுகரும் இருந்துச்சு. சுகரோட காரணத்தினால இந்த தொடவலி இருக்குமோன்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். 2-3 டாக்டரை பார்த்தேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஆனால் சுகருக்கு அவங்க மாத்திரை கொடுத்தும் நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன காரணமோ ஆனால் என்னால் வலி மட்டும் நிற்கவே இல்லை. டே பை டே எனக்கு அது இன்க்ரீஸ் ஆகிடுது. இதனால் எனக்கு தூக்கமும் இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் என்ன இதை டாக்டர்கிட்ட போய் நான் சொன்னேன். அவங்க என்ன பண்ணால் டேப்லெட்டை டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் என்ன இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு அந்த தொடவலி நிற்கவே இல்லை. சுகர் கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் அந்த தொடவலி எனக்கு நிற்கவே இல்லை. எனக்கு இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். இன்னும் ஃப்ராங்காக சொல்லப்போனால் நான் வேறு லெவலுக்கே போய்ட்டு நான் வேணாம், இந்த வலியோட கொடுமை என்னால் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ ரொம்ப எனக்கு டே அண்ட் நைட் எனக்கு தூக்கம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த நேரத்தில் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். இந்த மாதிரி எனக்கு வலி தாங்க முடியலப்பா எனக்கு அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட அழுதுட்டு ஒரு நாள் ரொம்ப இதாக ஃபீல் பண்ணி சொன்னேன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்ட. அவங்க அப்போ தான் சொன்னாங்க, டாக்டர் பரிமளா செல்வியை பற்றி, அக்குபஞ்சர் டாக்டர், அவங்க அண்ணா நகரில் இருக்காங்க, ஜெயந்த் கிளினிக் அவங்க வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட போய் பாருப்பா. நான் இடுப்பு வலிக்காக அவங்ககிட்ட நான் ட்ரீட்மெண்ட் போனேன். நல்ல ரிலீஃப் கிடச்சிது. அவங்க ஆனால் 15 days கண்டினியூவாக வர சொல்கிறாங்க. நீ வேணால் அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணிப்பா, லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அதன்படி நானும் என்ன பண்ணேன், நானும் போய் அவங்கள போய் பார்த்துட்டு நான் இந்த மாதிரி டேப்லெட்டு என்னென்ன டேப்லெட்டு எனக்கு டாக்டர் கொடுத்தாங்கன்றது எல்லாமே அவங்ககிட்ட நான் சொன்னேன். எப்படி சாப்பாடு இது எல்லா லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லி என்ன காரணம் எனக்கு இந்த தொடவலி வருது எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பார்த்த 2-3 டாக்டரும் அவங்களுக்கும் இது எதனால் வருதுன்னு அவங்களுக்கும் சொல்ல தெரியல அப்படின்னாங்க. அதனால் எப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டப்போ அவங்க உங்களை பாருன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் வந்திருக்கேன் டாக்டர், எனக்கு இந்த தொடவலிக்கு ஏதாவது ரிலீஃப் இது பண்ணுங்கன்னு. அப்புறம் அவங்க ஒரு என்ன சொன்னாங்க, நான் என்கிட்ட 15 days கண்டினியூ நீங்கள் வாங்கிட்டு என்னோடய ட்ரீட்மெண்ட் பாருங்கள், உங்களுக்கு குறைஞ்சிதுன்னா நீங்கள் கண்டினியூ ஆனால் 15 days கண்டினியூ நீங்கள் வரணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதன்படி நான் கண்டினியூவாக போனேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு உண்மையாகவே நல்ல ரிலீஃப் கிடச்சிது. அவங்க சொன்ன மாதிரி அந்த 15 daysக்கு அப்புறம் எனக்கு வலியே இல்லை. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் டாக்டர் பரிமளா செல்வி அண்ட் என்னோடய ஃப்ரெண்டு. அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க இல்லையா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதேமாதிரி டாக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த வலி என்னால் வெளியே வார்த்தையால் சொல்ல முடியல. நான் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் நான் ரொம்ப டாக்டருக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.